என் அன்பான பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள். எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் இனிமையாக இருக்க வேண்டும். சில அதிர்ஷ்டத்தை பற்றி இன்று பேச போகிறேன். நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த காலம், இன்றைக்கி இருக்கிற காலம் நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் எல்லாருக்குமே சொல்லுவேன், என் பிள்ளைகள் எல்லாருக்குமே. நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம்னா ஒரு நல்ல குருவுடைய ஆலோசனையோடு செஞ்சோம்னா அந்த செயல் வெற்றி பெறும். நிறைய பேர் இன்றைக்கி எல்லாத்துலேயும் தோற்று போகிறோம். இன்றைக்கி பல பேருடைய வருத்தமே என்னென்னா தோற்று போகிறது தான். தொழிலில் தோற்று போகிறோம், மனுஷங்களுடைய அன்பை சம்பாதிக்க முடியாமல் தோற்று போகிறோம், குடும்ப உறுப்பினர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறோம், வருமானத்தில் திருப்தி இல்லாமல் அதிருப்தியை சம்பாதிக்கிறோம். எல்லா திறமையும் இருந்து எந்த ராசியும் இல்லாதது போல் நாமளே ஃபீல் பண்ணுறோம். இப்படி ஏகப்பட்ட சிரமங்களுக்கு நடுவே தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த சிரமங்களை எல்லாம் இப்போ நல்லதாக மாற்றணுன்னா ஈசன் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும். அந்த பரமேஸ்வரன் நினைத்தால் மட்டும்தான் நம்ம சிரமத்தை எல்லாம் போக்க முடியும். அவர் சில நேரங்களில் நினைப்பார், அவர் நினைக்கிறத நாம் நினைக்கணும், அவ்வளவுதான். இந்த பரமேஸ்வரன் பல ரூபத்தில் இருக்கிறார். அதில் ஒரு ரூபம்தான் காலச்சக்கர ரூபம், சட்ட ரூபம், நீதி ரூபமாக சனியாக இருக்கிறார். சனியும் பரமேஸ்வரன் தான். அப்போ சனீஸ்வரன் பகவானை ஏன் ஆண்டவன் படைச்சார்னா, என் பிள்ளைய என்னால் திருத்த முடியாது, திட்ட முடியாது, வருத்தப்பட வைக்க முடியாது ஆண்டவன். அதனால் எப்படி நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுறோமோ அதே மாதிரி ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, சனிக்கிட்ட விடுறாரு. அப்பப்போ சனி பகவானை இவனை கொஞ்சம் நல்லா திருத்தி விடு, நல்லவனாக இருந்தால் நல்லா பாராட்டி விடு, பட்டம் கொடு, கெட்டவனாக இருந்தால் திருத்தி கொடு. இதை தான் சனிகிட்ட சுவாமி சொல்கிறார். அப்போ சுவாமி சொல்கிறதுல நியாயம் இருக்குது. அப்பப்போ நம்மளை டிங்கரிங் பட்டியெலாம் பார்த்துக்கணும். அப்பப்போ நம்ம ஓவர் ஆயில் பண்ணிக்கணும், சர்வீஸ் பண்ணிக்கணும். நம்மளை எப்படி லேப்டாப்லேயே நம்மளை சர்வீஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை நாம் சர்வீஸ் பண்ணிக்கணும். இப்படி சர்வீஸ் பண்ணுறது தான் சனி, அவருடைய வேலை. இப்போ நம்மளை அவர் எப்படி சர்வீஸ் பண்ண போகிறார் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். சொல்லுவாங்க, கொடுமைன்னு கோயிலுக்கு போனோம்னா அங்கே ஒரு கொடுமை வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுதுன்னுவாங்க. என் அன்பு உறவுகளான ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா குறை, நீ நினைக்கிறதானே நடக்குது, நீ தானே குடும்பத்தையே ஆட்டி வைக்கிற, நீ எதையாவது கண்டுக்கிறியா, ஏதாவது உனக்கு வந்து வருத்தம் இருக்கா, ஏதாவது நீ இதை பற்றிலாம் யோசிக்கிறியா, யார் எக்கேடு கட்டு போனால் என்ன நினைக்கிறியே, இப்படிலாம் நம்மளை தூத்தி பேசுவாங்க. சுயநலமாக இருக்கியே, இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. சொல்கிறவனுக்கு என்ன, அவனுக்கு வாய் தானே. இனிமேல் பேசினாலும் டேக்ஸுன்னு கவர்மெண்ட்டு போட்டால் தான் பேச்சை குறைப்பாங்க. திட்டுனா டேக்ஸ் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஒரு பையில நம்ம திட்ட மாட்டான். ஓவராக பேசுனா டேக்ஸ் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸ்பீச் லிமிட் இத்தனை மணி நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதுன்னா முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் சுதந்திரம்ன்ற இருக்கிறனால நிறைய நம்மளை பற்றி தப்பாக பேசுவான். இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது என் அன்பு உறவுகளான ரிஷபராசிக்காரர்களே. ஏன்னா பல பேர் உங்களை காயப்படுத்துகிறாங்க, அதுதான் உங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. காயப்படுத்துகிறவனுக்கு காயம் இருந்திருந்தால் அவன் படுத்த மாட்டான், அவன் காஞ்சி போயிருக்கிறான், அதனால் காயப்படுத்துகிறான். ரிஷபராசியை பொறுத்தவரை இப்போ லாபம் சனியாக உள்ள இருக்கிறார். 11வது வீடு, பொதுவாக சொல்லுவாங்க 11வது வீடு லாபம். ஆனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பார்க்குறார் சனி. என்றைக்குமே யாரை பார்க்குறாங்களோ அந்த பார்வை கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ரிஷபத்தை பார்க்குறார், 3வது வீடு
உங்களுக்கு. அதாவது அவர் இருக்கிற இடத்துலேருந்து உங்கள் வீடு 3வது வீடு. இப்போ டைரக்ட் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட போயிடுச்சு. அப்போ நீங்கள் லாப சனியாக இருந்தாலும் ₹1 நீங்கள் செலவு பண்ணுறதா இருந்தாலும் அவர் தான் முடிவெடுக்க போகிறார். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறதா இருந்தால் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட பூ கட்டி போட்டு பாருங்கள். பெரியவர்கள்ட்ட ஒரு கருத்து கேளுங்க, குருமார்கள்ட்ட ஒரு கருத்து கேளுங்க. அடாவடியாக எதையும் இறங்கி செய்யாதீங்க, மாட்டிப்பீங்க. ஏன்னா சனி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு சரின்னு படுறது இன்னொருத்தனுக்கு தப்புன்னு படும், நமக்கு தப்புன்னு படுறது இன்னொருத்தனுக்கு சரின்னு படும். தப்பு சரியே என்னன்னு தெரியாமல் நம்ம மட்டும் ஏதாவது இறங்கி சங்கடத்துக்கு மாளாகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அன்பு ரெக்யூஸ்ட், அன்பு வேண்டுகோள். இப்போ லாபச்சனியை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்த உங்கள் இடத்த அவர் பார்க்கறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கோயிலுக்கே போகிறீங்க, கியூவில் நிற்கணும்னா கியூவில் நின்று போங்க, உடனே சாமியை பார்த்துடலாம். 10,000 டிக்கெட்டு வாங்கிட்டு போகிறேன்னீங்கன்னா அதில் நிற்கிற 3 மணி நேரமும் இதில் நிற்கிற 3 மணி நேரமும் ஒன்று தான். அதனால் ஒரு அதிகாரியை பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் லாப சனி, லாபம் எது லாபம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். யதார்த்தமாக வருவது மட்டுமே லாபம். லாபம்னு நாமளாக ஒரு பிளானை போட்டு போனால் அது லாபமாக வராது. இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், ரிஷபராசிக்காரர்கள் யதார்த்தமாக நமக்கு ஒன்று கிடைக்கும் சுவாமி, சனி நம்மளை கெடுக்க மாட்டார் சுவாமி, சிவபெருமான் நம்மளை கெடுக்க மாட்டார் சுவாமி, அப்படி நம்புங்க. கண்டிப்பாக இந்த 7.5 சனியில் இந்த உங்கள் காலகட்டம் லாப சனியாக உங்களுக்கு இருக்காரு. லாப சனி சக்ஸஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அடுத்த 7.5 சனி ஆரம்பிக்க போகிறார். அதுக்கு தான் லாபத்தை இப்போ கொடுக்குறார். இது எப்படிப்பட்ட லாபம்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நடத்துறதுக்கு நல்ல வழி கொடுக்கிறார், டேலண்ட்டை கொடுக்கிறார், புத்தியில் லாபம் ஏற்பட போகுது, மக்கள் மூலமாக லாபம் ஏற்பட போகுது. நம்ம லாபம்னா உலகத்தில் நம்ம நினைக்கிறது வெறும் பணத்து மூலமாக லாபத்தை பார்க்குறோம். லாபம்னா பணம் மட்டும் கிடையாது, செய்கிற செயல்தான் லாபம். நீங்கள் தொடர காரியங்கள் நல்லா அமைய போகுது. நல்லா அமையிறது உடனே ரிசல்ட் தெரியாது. அதனால தான் நம்ம ஃபீல் பண்ணிடுறோம், சார் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் சார், நல்லா இருக்குது, ஆனால் லாபமே இல்லை சார்னுவோம். அது இல்லை, ஃபவுண்டேஷன் நல்லா போகுதுன்னா எதிர்காலத்தில் லாபத்தை பார்க்க போகிறீங்க, நஷ்டம் இல்லாமல் இருப்பீங்க, மருத்துவ செலவுகள் குறையும், மனப்பிரச்சனைகள் குறையும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்களாக இருக்கணும். யாராவது பேச்சை மட்டும் கேட்டுக்கிட்டு அதில் எக்ஸஸாக நீங்கள் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த என்ன சொல்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டு அது இதுன்னு போடுறதெல்லாம் வேண்டாம். ஆக தெளிவான கணக்கு போடுங்க, தெளிவான பலனை பாருங்க. ரிஷபத்திற்கு இது நல்ல நேரம். லாபம்ங்கிறது பணத்தை மட்டும் குறிக்கிறது அல்ல, மனதை குறிப்பது. மனம் நல்லதை சிந்தித்தால் லாபம் ஏற்படும். இந்த பரிகாரம் போது எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா, யாருக்கு தெரியாமல் போய் பண்ணிட்டு வரோம், அதுதான் தவறு. அங்கே தான் பிரச்சனைகள் முடிய மாட்டேங்குது. பரிகாரத்தில் கூட 4 பேருக்கு சொல்லிட்டு செய்ய சொல்லலை, தெரிஞ்சு பண்ணுங்க. என்றைக்குமே ஒரு மனுஷன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம், அதனால் பல இழப்புகளை சம்பாதிக்கிறோம். அப்பப்போ சில ஸ்டேட்டஸை சோகமாக வைங்க, அப்பப்போ சில வருத்தங்களை பதிவு பண்ணுங்கள் ஸ்டேட்டஸ் மூலமாக, நண்பர்களுக்கு, சொந்தக்காரவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம். அப்போ குடும்பத்தில் மற்றவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் உறவு தான் நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்குனா சந்தோஷப்படும், உங்கள் உறவுகள் தான் நீங்கள் வருத்தப்பட்டால் சந்தோஷப்படும், உங்கள் உறவுகள் தான் ஃபினான்ஷியலாக நீங்கள் டவுன் ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உங்கள் உறவுகள் தான். உங்கள் வீட்டில் ஏதாவது தேவை நின்று போயிட்டுனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ உறவுகளை எப்படி சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நீ கஷ்டப்படுற மாதிரி, வருத்தப்படுற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி அப்பப்போ பாவலாக காட்டு, அவன்லாம் சந்தோஷப்படுவான், அதில் உனக்கு வந்த கஷ்டம் போயிடும். இதுதான் 12 ராசியும் செய்யணும். யாரும் இழிச்சவங்க கிடையாது, இழைச்சவங்க கிடையாது. என்றைக்கு ஒரு மனுஷனை ரொம்ப நம்புகிறோமோ அவன் நம்மளை ரொம்ப சுரண்ட போகிறான்னு அர்த்தம், வேதனைப்படுத்த போகிறான்னு அர்த்தம். அப்பப்போ அவனுக்கு நம்ம கொஞ்சோண்டு திருப்தி ஏற்படுத்தணும். விட்டுட்டேன், கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லணும்.
என் பொண்டாட்டி என்னை திட்டா, என் புருஷன் என்னை திட்டான், கடிச்சு புட்டான்னு கூட சொல்லுங்க, தப்பு இல்லை. என் ஃப்ரெண்டு என்னை ஏமாற்றிட்டான், என்ன பண்ண, என்னடா சோகமாக இருக்கேன்னு எவனாவது வாரம் ஒரு தடவை உங்களை கேட்கணும். என்னடா வருத்தமாக இருக்கேன்னு கேட்கணும். ஏன் சார் இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்கணும். ஏன் சார் உங்களை ஏம்மா இப்படி டல்லாக இருக்கிறே அப்படின்னு கேட்கணும். ஏம்மா பொலிவிழந்து போயிட்டேன்னு கேட்கணும். இப்படி கேட்க தூண்டுங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு அதில் ஒரு ஆனந்தம். அவன் சந்தோஷமானாதான் நம்மளாம் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பார்த்து வயிறெறிஞ்சி அவங்களாம் நம்மளை இன்னும் வீழ்த்த பார்க்குறாங்க. கடவுளே கொடுக்க நினச்சாலும் உறவுக்காரனும் தெரிஞ்சவனும் அறிஞ்சவனும் வாழ விடமாட்டேங்கிறான். கடனில் தாங்க சார் ஒரு பவுன் நகை வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நகையை போட்டுட்டு போனோம்னா ஜொலிக்கிறா பாரு அப்படிங்கிறான். எவ்வளோ வருத்தம் இருக்குது. பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு ஆளாக்கி தேலாக்கி நல்லா வரணும், நான் பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். எந்த பிள்ளையாவது திரும்பி பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா? இன்னொரு அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் செய்கிறதே கிடையாது, உங்களை மாதிரி எங்கள் அப்பா அம்மா கிடையாது. இவன் போய் அவன்கிட்ட சொல்லுவான், அவன் பிள்ளை இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லுவான். பெத்த பிள்ளைங்க கூட திருப்தி அடைய மாட்டேங்குது. உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். அப்போ கடவுள் சில சூத்திரங்களை, எதுக்கு இதிகாசங்கள் புராணங்கள்லாம் படிக்கிறோம்? மனுஷனுடைய மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதை பட்டு தெரிஞ்சிக்க கூடாதுன்னா படித்து தெரிஞ்சுக்கன்னா. பெரியவர்கள்லாம் எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சான்னா, நீ கஷ்டப்படாதரா, பட்டு தெரிஞ்சிக்க கூடாதரா, எல்லாத்தையும் எவ்வளோ பட்டினா அதில் கஷ்டமாக வருது, உன்னால் தாங்க முடியல, படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. நம்ம என்ன பண்ணுறோம்? படிக்கவும் மாட்டேங்கிறோம், பட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சியில், இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்க மாட்டார். முதல்ல அதை நம்புங்க. சங்கடம்ங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிற சங்கடத்தினால தான். எல்லாம் சங்கடம், உறவு தான் சங்கடம். அது எந்த உறவு வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க, அதுதான் சங்கடம். யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அது சங்கடம். யார் மேலே அதிகமாக பணத்தை கட்டுறீங்களோ அது சங்கடம். இனிமேல் சங்கடத்தெல்லாம் பார்த்து சமாளிங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எல்லோரும் பிள்ளையாரை கும்பிடுங்க. காலையில் 5 முறை குட்டிக்குங்க, முட்டிக்காதீங்க. குட்டிக்கலைன்னா முட்டிக்கணும். 5 டைம்ஸ் இப்படி குட்டிக்கிட்டிங்கன்னா புத்தி நல்லா வேலை செய்யும், பிரெயின் நல்லா ஆக்டிவ் ஆகும். குட்டிக்க மறந்துட்டோம்னா செவுத்தில் போய் முட்டிக்க வேண்டியதான். தப்பு பண்ணிட்டேனே. பிராணாயாமம் பண்ணணும். மூக்கை நல்லா அப்படி மூச்சை இழுத்து விடணும் 5 டைம்ஸ். அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய சுவாசங்கள்லாம் நமக்கு நல்லா சீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது சீராக வேலை செய்யலைன்னா நாம் சிறப்பாக வேலை செய்ய முடியாது, டென்ஷன் ஆகிடுவோம். தோப்புக்கரணம் போடணும். காலையில் பிள்ளையார் கோயிலில் தான் போய் போடணும், இல்லை வீட்டிலே போடலாம். நல்லா மண்டிட்டு போடணும். முடியாதவங்க அட்லீஸ்ட் பாவனையாவது தோப்புக்கரணம் போடணும். 2 காது இப்படி மாறுது. அப்போ தான் ஞாபக சக்தி வளரும். நம்ம நிறைய மறந்துடுறோம். நல்லதை மறக்கிறோமோ இல்லையோ, கெட்டதை மறக்கக்கூடாது. சில பேர் பண்ண கெட்டதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சில பேரோட குணத்தை மறந்துடக்கூடாது. நம்ம பண்ணுற பெரிய தப்பே அவன் பண்ண தப்பை மறந்துட்டு, அவன் குணத்தை மறந்துட்டு, அவனோடையே நம்ம பாராட்டுவோம், பழகுவோம், திருப்பி நம்மளை ஏமாற்றுவான். திருப்பி பாராட்டுவோம், பழகுவோம், திருப்பி ஏமாற்றுவான். ஞாபகம் வச்சுக்கணும் டெய்லி. இதுக்கு தான் காலையில் பிள்ளையாரை கும்பிட்டது. இனிமேல் இப்படி தான் நினச்சி கும்பிடணும் பிள்ளையாரை, ரைட்டா? அவரை புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார், பிரத்யேகமாக நம்மளை அறிவு புரட்சி பண்ண வைக்கிறார். அதான் பிள்ளையார். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடணும். இனிமேல் எல்லாரும் ஆஞ்சநேயரை போய் அர்ச்சனை பண்ணணும். ஆஞ்சநேயர்கிட்ட எனக்கு புத்தி கொடு, சக்தி கொடு, தைரியத்தை கொடு. எல்லா பையிலையும் ஏமாத்துறான். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, உங்களோட மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களை ஏமாத்துறான். இதுதான் உலகம். அதனால ஆஞ்சநேயரை கும்பிடுங்கோ. இந்த சனி பெயர்ச்சி சகல நன்மையும் கொடுக்கும். நம்பி இருங்கோ, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திப்போம். வாழ்த்துக்கள்.